ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ என்னன்னா இந்த வியூ மீட்டர் பத்திர வீடியோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஒரு நன்றி. இப்போ வந்து எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு 8 மாசத்துக்கு ஒரு $100 எனக்கு வந்து இந்த யூடியூப்ல வருமானம் வந்துச்சு. உங்களுக்கு தெரியும் யூடியூப்ல வருமானம் வரும் அப்படின்றது. எனக்கு வந்துட்டு வியூ அதை பொறுத்து 8 மாசம் ஆச்சு ஒரு $100 ரீச் ஆகிறதுக்கு. நான் வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்ததை இது சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி 10% வந்து மரம் நடுறது இந்த மாதிரி இது கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இப்போ ரீச் ஆன உடனே அதில் வந்து ஒரு 8000 ரூபா கிட்ட வந்துச்சு. அதுலேருந்து நான் 1000 ரூபா எடுத்து வச்சிட்டேன் இதுக்காக பண்ணணும் அப்படின்றதுக்காக. அது வந்து மரக்கன்று எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடியே சங்ககிரியில் இருக்கக்கூடிய சங்ககிரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டு, அவங்க வந்து நிறைய முடியாதவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து அதை பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, இப்போ வந்து ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து படிப்புக்கு உதவி பண்ணணும், நீங்கள் முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து சரிண்ணா, நீங்கள் கரெக்டான டைமுக்கு கேட்டுருக்கிறீங்க, என்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது, நான் கொடுத்துட்றேன், நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னு. இல்லை நீயே வாங்கி கொடுத்துரு அப்படின்னா, நீங்களே வாங்கி பண்ணிடுங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு கைடு வாங்கி கொடுக்க சொன்னாங்க. ஸோ கைடை வாங்கிட்டு சொல்லிட்டு மீதி மறுபடியும் ஏதாவதுனா சொல்லுங்கண்ணா அப்படின்னு. இல்லைப்பா நீயே கொடுத்துரு, நீயே வச்சுட்டு வேணுங்கிறப்போ வாங்கிக்கிறோம்னாங்க. இல்லை அது நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும், நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கைடு போக மீதி அந்த 1000 ரூபாயில இந்த மீதி பணத்தையும் நான் அவங்கள்ட்டே கொடுத்துட்டேன். மறுபடியும் அவங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உதவி பண்ணிடுங்க, இல்லை வேற ஏதாவது உதவினாலும் பண்ணிடுங்க, நான் கொடுத்துட்டேன். இதை நான் இங்கே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து வீடியோவில் முன்னாடி போட்டிருந்தேன், அதை பண்ணுனதா அப்படின்றது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகவும். இது வந்து உங்களால் மட்டும்தான், அது நீங்கள் வீடியோ பார்த்ததுனால எனக்கு ஒரு அமௌண்ட் வந்துச்சு, அதில் நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் சொல்லணுங்கிறதுக்காகவும் ஒரு நன்றி தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்து இதை நான் சொல்லியிருக்கிறேன். இதை ஒரு விளம்பரமாக எடுத்துக்கிட்டாலும் பப்ளிசிட்டியாக எடுத்துக்கிட்டாலும் எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் நான் சொன்னேன், நீங்கள் பார்த்தீங்க, அதில் வந்துச்சு, நான் சொன்னேன், அதை நான் செஞ்சுட்டேன். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம இந்த வியூ மீட்டர் சம்பந்தமான வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்த வியூ மீட்டர் பற்றி பார்க்கலாம். வியூ மீட்டர்னா இது வந்து இந்த பழைய டைப்பு வியூ மீட்டர் இருக்குல்ல, 40 LED அந்த டைப்பு தாங்க இது. அந்த அதே போர்டை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்கு. அந்த போர்டில் இருந்து அதை வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, அதில் வந்து பிளாஸ்டிக் கேசிங் சுற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அக்ரிலிக்கில் போட்டு பண்ணியிருக்கேன்னு வைங்களேன். அக்ரிலிக்கில் போட்டு இது வந்து அக்ரிலிக் ஃப்ரண்ட்டில் வந்து அக்ரிலிக்கில் அந்த லைட்டு வந்து தெரியாமல் உங்களுக்கு வந்துட்டு பாடும் பொழுது மட்டும் லைட்டு வந்து வெளியில் பாஸ் ஆகி வெளியே வர மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து செட்டில் வந்துட்டு கட்டிங் எடுத்து உள்ளே வந்து அப்படியே ஃபிட் பண்ணுற மாதிரின்னு வைங்களேன். வேணா இங்கேயும் ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 LEDயில் இப்போ வந்து நம்ம ஃபிட்டிங் போடுறோம் அப்படின்னா இதை வந்து கழட்டிட்டு ஃபிட்டிங் போட்டுட்டு உள்ளே இருந்து கூட நம்ம டைட் வச்சுக்கலான்னு வைங்களேன். அந்த மாதிரி வந்து இது வந்து இது பண்ணிக்கிறோம். இப்போ வந்துட்டு LED அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 40 LEDயில் க்ரீன் ஒரு சைடுக்கு வந்து 5 அதாவது 5 சேனலில் இந்த எரியும். இப்போ 5க்கும் ஒவ்வொன்றிலையும் 4 LED, இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 பேரல் பண்ணியிருக்கு. இது வந்து பழசு அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இப்படி மேலே போய் வர மாதிரி தான் இதை வந்து நான் வந்து அந்த டைப்பு தான் இப்போ பண்ணியிருக்கேன். இதில் வந்து இங்கேருந்து இப்படி போகிற மாதிரி இருக்குது, அப்புறம் சென்ட்ரலேருந்து பிரியிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி கூட இது ஸ்டேட்டஸ் வச்சதுக்கப்புறம் ஒருத்தர் கூப்பிட்டு அந்த மாதிரி கேட்டார். இப்போதைக்கு ஒரு மாடல் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன், அப்புறமா ஃப்யூச்சரில் அது வேணால் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இதே வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் சொன்னார். இப்போ வந்துட்டு இதுக்கு வந்து வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தா 12 வோல்ட் நம்ம வந்து இதுக்கு கொடுக்கணும். அப்புறம் இன்புட் அப்படின்னா ஸ்பீக்கர் லைன் தான் இன்புட்டு. இதில் இங்கே வந்து ஸ்பீக்கர் லைன் இன்புட்டு 2 பக்கமும் கொடுக்குறோம். கிரவுண்டு இது வந்து 12 வோல்ட் இன்புட்டு, இது வந்து கிரவுண்டு, காமன் கிரவுண்டு. இதுக்கு வந்துட்டு இப்போது நான் வந்து இதில் வந்து 2 பக்கமும் 68K போட்டிருக்கேன் ரெசிஸ்டர். எதுக்குன்னா இன்புட்டுக்கு. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் ஐசியோ இந்த மாதிரி ஏதோ ஐசி போடுறீங்க அப்படின்னா, நல்லா கெயின் அதிகமான ஐசி போடுறீங்கன்னா இந்த இது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் மேக்ஸிமம் எல்லா ஐசியுமே கரெக்டாக இருக்குது. ஒரு சில ஐசியில் நீங்கள் ரொம்ப கெயின் அதிகமாக இருக்குது, கொடுத்தோடனே டப்புன்னு எல்லாமே சீக்கிரம் போகுது அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் வேல்யூ நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்காக தான் மேலே பற்ற வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் வெட்டிட்டு பற்ற வச்சுக்கலாம், அல்லது இது அப்படியே இருக்குது இங்கே கூட நீங்கள் பற்ற வைக்கலாம்.
சரி எதுக்கும் மேலே படுத்த வச்சுட்டா சப்போஸ் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை வந்து மேலே பற்ற வச்சுருக்கேன். அதேமாரி சப்போஸ் நம்ம வந்து சீக்கிரம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கெயினை கம்மி பண்ணணும்னா இங்கே தான் இன்புட் பற்ற வைப்போம். ஸோ இங்கே கூட ரெசிஸ்ட் போட்டு கூட பற்ற வைக்கலாம். நம்மளுடைய பழைய டைப்பு செட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல 33K இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு 33K ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து அதை டோட்டலாக ஒரே ரெசிஸ்டாக 68K போட்டுட்டேன். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. நான் வந்து இந்த செட் நான் இது முடிஞ்ச செக்கிங் வீடியோ காமிப்பேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2030 ஐசி அதில் தான் போட்டு செக் பண்ணது. அந்த செட்டு தான் இது. இந்த செட்டில் தான் செக் பண்ணோம், சர்வீஸுக்கு வந்த செட்டு. அப்போ அதில் தான் நான் செக் பண்ணேன். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதை பற்றி சொல்லணுன்ற அவசியம் இல்லை, இது எப்படி இருக்கும் என்னன்றது. இது ரொம்ப நாள் ஆசை எனக்கு, இதே மாதிரி ஒரு போர்டு பண்ணணும் அப்படின்னு. இப்போது பண்ணிட்டேன். பண்ணி இப்போது 20 போர்டுக்கு மேலே ரெடி பண்ணியாச்சு. 25 போர்டுன்னு நினைக்கிறேன் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து அக்ரிலிக்கில் கட் பண்ணி இது வந்து ஒட்டியிருக்கு. ஏன்னா எதுக்கு அப்படின்னா இப்போது இந்த ஒரு எல்இடியோட வெளிச்சம் இன்னொரு எல்இடியை போய் பாதித்து அது வந்து அந்த எஃபெக்டை வந்து கெடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு எல்இடிக்கு இடையிலையும் இந்த இது பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த வெளிச்சம் வந்து மிங்கிள் ஆகாமல் இருக்கிறதுக்காக அது பண்ணியிருக்குதுன்னு வைங்களேன். இது வழியாக லைட்டு நல்லாவே பாஸ் ஆகி வரும். உங்களுக்கு தெரியும், கீழே இருக்கிறது வந்து லைட்டு பாஸ் ஆகிற மாதிரியான லேயரு, மேலே இருக்கிறது இது ரெண்டையும் வந்து ஒட்டியாச்சு. இது வந்து அங்கே உள்ளே வந்து ட்ரில் பண்ணி இது வந்து வச்சுருக்கோம். இது வந்து எதுக்காக அப்படின்னா இப்போ இதை வந்து நம்ம இப்படி வச்சுட்டு டைட் வச்சிட வேண்டியதான். மாட்டிட்டு கூட தனியாக எடுத்து பின்னாடி இருந்து டைட் வச்சுக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு இங்கேருந்தே ஸ்க்ரூ போட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு 4 ஸ்க்ரூ வந்துடும், பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கும் நல்லா ஒரு லுக்கு கிடைக்கும். அந்த ஸ்க்ரூ வந்து வெளியில் நீட்டிக்கிட்டு பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்காமல் நல்லா இருக்கும். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி இதை வந்து பண்ணியிருக்கேன்னு வைங்களேன். பேனல் இது பண்ணிச்சு. இதில் வந்து மெயின் வந்து பிசிபி இது பண்ணுறதோ மற்ற விஷயம்லாம் சீக்கிரம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பேனல் தான் கொஞ்சம் இதாகிடுச்சு, டிலே ஆச்சு. அவங்க பண்ணுறவங்களும் கொஞ்சம், ஏன்னா எப்போவுமே புதுசாக ஒன்று பண்ணுறதுன்னா கொஞ்சம் டிலே எடுப்பாங்க. அது இல்லாமல் இதில் நிறையா ஹோல்ஸ் இருக்கிறதுனால கட்டிங்க்கு நிறையா நேரம் மிஷின் ஓடுது அப்படின்ற ஒரு கமெண்ட் வேறு வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு 50 பேனல் பண்ணி கொடுத்தாங்க. மறுபடியும் இது 50 ரெடி பண்ணிட்டு இப்போ மறுபடியும் 50 வாங்கிக்கலாம். மொத்தமாக வந்து நான் 100 பிசிபி போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் இப்போ ஃபுல்லாக ரெடி ஆனதுன்னா ஒரு 25. இதுக்கு முன்னையே நாம் பண்ணுறோன்னு தெரிஞ்சும் கேட்டு ஒரு சிலர் வாங்கிட்டாங்க. ஒரு 5 போர்டு பக்கமாக போயிடுச்சு. அது வந்து இங்கே நேரில் வந்து வாங்கிட்டு போனவங்க ஒரு அந்த மாதிரி கோபியில் ஒருத்தருக்கு அனுப்பினேன், கோபி பிகே அவருக்கு அனுப்பினேன். அப்புறம் சென்னை ஒருத்தருக்கு அனுப்பியிருக்கிறேன், அவருக்கு வந்து அனுப்பியிருக்கேன். அப்புறம் இங்கே பக்கத்தில் ஓமலூர்லேருந்து வந்து நேரில் வந்து வாங்கிட்டு போனார். அப்புறம் எடப்பாடி பக்கத்துலேருந்து ஒருத்தர் வந்து மறுபடியும் 2 வாங்கிட்டு போனார். இந்த மாதிரி கொஞ்சம் இது நான் இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எல்லாம் போர்டு கொடுத்துட்டேன்னு வைங்களேன். நான் ஒரு செட்டில் மாட்டி அனுப்பிவிட்டேன். நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது என்னோடய வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். அப்புறம் இது வந்து எந்த ஆம்பில் வேணாலும் நீங்கள் மாட்டிக்கலாம். கெயினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெசிஸ்ட் வேல்யூ மட்டும் மாற்றிக்கிட்டால் போதும். 12 வோல்ட் ஆப்ரேஷனு, அவ்வளோதான் இதை பற்றினது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நண்பர்களோட இந்த லைட்டு உங்கள் நண்பர்கள் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவரோட இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதில் வந்து முழுசாக பாட்டு போட்டு ப்ளே பண்ணி அந்த மாதிரி காமிக்கலாம் அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். என்சிஎஸ் மியூசிக் போட்டு எடுக்கலாம் அப்படின்னா என்னோடய ஃபோனில் தான் நான் எடுத்துகிட்ருக்கிறேன். அதனால் வீடியோ எடுத்துகிட்டு அந்த ஆடியோ வந்து நான் மியூட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்லி ஒரே ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் ஒரு ஆடியோ வச்சு அது பண்ணியிருக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எடுத்ததை வந்து நான் வந்து சும்மா அப்படியே மியூட் பண்ணி உங்களுக்கு அதை வீடியோவாக கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்.
இது வந்து நம்ம கேபினெட்டில் மாட்டும் பொழுது வெளியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எல்இடி வெளியில் நல்லாவே கண்டிப்பாக தெரியாது. லைட்டு அந்த எல்இடி மட்டும்தான் எரியிற லைட் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இது வந்து நான் வெளிச்சத்தில் வச்சுருக்கிறதுனால அந்த பேக்ரவுண்டில் அந்த கருப்பெல்லாம் தெரியுது. அந்த கேபினெட்டுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த எதுவுமே தெரியாது உங்களுக்கு. அந்த வெளியில் இருக்கிற அந்த பேனல் அந்த இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நல்லாயிருக்கும் நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா. For TR, parallel, mono. Two TR, mono, 100 watts.